ஏண்டி இது என்னடி வாழைக்காயாட்ட தொங்குது கருமா? அந்த கதையை கேக்குற நான் எனக்கு சாமின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமாயா. சரி நான் முனிப்பு கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தேன். ஏன் இந்த முனிப்பு கோயிலுக்கா? இது காளியா கோயில திருட்டு முண்டா. முனிப்பு கோயிலுக்கு அங்க காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு பாத்தியா? ஆமா அங்க அது கருப்பனார் கோயிலா மாடி. சரி ஏதோ ஒரு சரி விடுறி. முனிப்பு கோயிலுக்கு நான் சாமி கும்பிட போயிருந்தேன்டி. சாமி கும்பிட்டு இருக்கும்போது என் புடவை ஒரு பக்கமா விலகிருச்சாயா. சரி நான் இப்படி நின்னுகிட்டு அப்பனே ஆண்டவா முனியப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா நானும் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு கும்பிட்டு இருந்தாயா. சரி அவட திடீர்னு பூசாரிக்கு எங்க இருந்து மருள் வந்துச்சுன்னு தெரியலையா. பூசாரி பாட்டுக்கு மருள் வந்து ஆன்னு ஆடிட்டு இருக்கிறாரு. யாரு? கருப்பனார் கோயில் பூசாரியா? கோயில் பூசாரி. சரி சரி சாமி போட்டு ஆடிட்டு இருக்கிறாரு. பக்க பூசாரி அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு. எலுமிச்சு பழம் கிளம்பிச்சு எதுவுமே கிடைக்கலையா. நானும் ஒரு பெரிய விளையாட்டுன்னுட்டு அப்பனே ஆண்டவா முனியப்பா முனியப்பா எனக்கு ஒரு குழந்தை வரம் கூட வயித்துல இந்த வயித்துல கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிட்டு இருந்தாயா. ஆனா பக்க பூசாரி என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஒண்ணு கத்தி எடுத்துட்டு வந்து பறக்குன்னு அறுத்து பூசாரி வயல சரக்குன்னு சொல்லிட்டாராயா. அதுல இருந்து நான் ஒன்ன வச்சுக்கிட்டு சுத்துறேன். இதனாலதான் அஜித் வெங்கடேஷ் அடுத்த டைம் முனிப்பங்களுக்கு பூசாரியா போலான்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப இதையும் அடுத்து கொடுக்கலாம்னு பாக்குறீங்களா?